தமிழ் கல்வி யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இந்த வீடியோ மூலம் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எக்ஸசைஸ் புக் அப்படி இல்லாட்டி நோட் புக் அதில் ஒட்டக்கூடிய அளவு ஒரு ஸ்டிக்கர் பேர் அவங்களோட ஸ்கூல் கிளாஸஸ் எல்லாம் போட்டிருக்க மாதிரி விஷயங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று இலகுவாக தயாரிக்கிறது எப்படி, அது பிரிண்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம இலகுவாக தயாரித்து கொள்வோம். அது எப்படின்னு நம்ம இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். ரைட்டு, நான் முதல்ல நம்முடைய லே அவுட்டை கொஞ்சம் சரி செஞ்சு கொள்வோம். லே அவுட் நம்ம பார்த்துக்கொள்வோம். லே அவுட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் சைஸில் A4 இதில் மார்ஜின் பார்த்தோம்னு சொன்னால் நிறம் வச்சுக்கொள்வோம். கிளிக் பண்ணி நிறம். ஓகே, நமக்கு தேவையான அளவு லே அவுட் வந்துடுச்சு. நம்ம முதல்ல செய்ய வேண்டியது இன்சர்ட் கீ போவோம், கிளிக் பண்ணும், அதில் ஷேப்ஸ் எடுத்துக்கொள்வோம். ஷேப்ஸ் நான் அதில் ரெக்டாங்கிள் தெரிவு செய்கிறேன். ரெக்டாங்கிள் தேவையான அளவு எடுத்துக்கொள்கிறோம். ரைட், இப்போ இதோட ஃபார்மட் வந்துடுச்சு. வளமையாக ஒரு ஸ்டிக்கர் நோட் புக் ஒட்டக்கூடிய ஸ்டிக்கரோட அளவு எப்படி இருக்கும்னு சொன்னால் 5 சென்டிமீட்டர் அகலம், 9 சென்டிமீட்டர் நீளமாகவும் இருக்கும். ரைட், பார்த்துக்கொள்ளுங்க. அகலம் 5 சென்டிமீட்டர், அதில் நீளம் 9 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். ரைட், இதில் ஷேப் அதை மாற்ற போகிறோம். ரைட், லைனில் போயிட்டு நோ லைன் கொடுக்குறேன். அடுத்து ஃபில் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணியாச்சு. ஃபில். இதில் நான் இன்றைக்கி கொஞ்சம் சாலிட் கலர் இல்லாமல் ரெடியன்ட்டில் அப்படி எடுக்க போகிறேன். ரைட், ஓகே. ரெடியன்ட்டில் இங்கே ஸ்டாப்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு 2 தான் தேவைப்படும். நம்ம அதெல்லாம் அழிச்சு போடுறோம். ரைட், முதல்ல உள்ளதுக்கு கலர் ஒன்று தெரிவு செய்ய போகிறேன். மூவ் கலர் போகிறேன். ஸ்டாண்டர்ட், அதில் ரெட் மாதிரி ஒரு கலர் எடுத்து அதை கஸ்டம் பண்ணிக்கணும். கொஞ்சம் டார்க்னஸ் எடுத்துக்கணும். ஓகே, ஒரு கலர் வந்துடுச்சு. மற்ற கலர் அதையும் நான் எல்லோ கலரை தெரிவு செய்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லோ வந்துடுச்சு. கொஞ்சம் அதை கூட்டி குறைச்சி கொள்வோம். டைரெக்ஷனை பார்த்தோம்னு சொன்னால் நான் அப்படி வச்சு கொள்கிறேன். நான் இன்னும் ஒன்று கூட்டுறேன். ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெக்டாங்கிள் எடுத்ததில் பேக்ரவுண்டை கொஞ்சம் மாற்றிருக்கிறேன். ரைட், அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா திரும்ப இன்சர்ட் கீ போகிறோம். அதில் நம்ம ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கொள்ள போகிறோம். டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணியாச்சு. இங்கே ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ்னு கொடுத்துருக்கோம். ரைட், ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ். ரைட், நமக்கு தேவையான மாதிரி கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துச்சு. ரைட், டெக்ஸ்ட் பாக்ஸோட ஃபார்மட்டை பார்த்தோம்னு சொன்னால் அதில் லைன், நோ லைன், அதில் ஷேப்பை பார்ப்போம். ஷேப் ஆப்ஷன், ஷேப்பில் நான் கொடுக்குறேன். ஷேடோ கொடுப்போம். ஷேடோ நான் தெரிவு செய்கிறேன்.
ஷேடோ தெரிவு செய்கிறேன். சென்ட்ரலுக்கு வர்ற மாதிரி ஷேடோ தெரிவு செய்கிறேன். ரைட், சென்ட்ரல். பார்த்தீங்கன்னா ஷேடோ ஒன்று வந்துடுச்சு. ஓகே, முதலாவது நான் ட்ரை பண்ணுறேன். நேம் என்டர் பண்ணிக்குவோம். அடுத்து டைப் பண்ணுறேன். லாங்குவேஜ் தெரிவு செஞ்சு போடுறேன். தமிழ் பாணியில் இருக்குது. பெயர் நான் கண்ட்ரோலோட ஏ கொடுத்தா மார்க் கோல் வந்துடும். இதில் இப்போதைக்கு ஸ்பேஸை நான் ரிமூவ் பண்ணி வைக்கிறேன். டேப் கீ கொடுத்தாச்சு. பேர் எழுதுறதுக்கு இடம் மட்டும். ரைட், ஓகே. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. கண்ட்ரோல் சி. இப்போ என்டர் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி கொடுத்து விட்டா அடுத்து வரும். அடுத்து ஒரு கண்ட்ரோல் வி, அடுத்து ஒரு கண்ட்ரோல். ரைட், முதல்ல நேம், அடுத்து கிளாஸ். தமிழ் அடிச்சுக்கொள்வோம். வகுப்பு. அடுத்து நம்ம கொடுக்க வேண்டியது சப்ஜெக்ட். என்னென்ன கொடுத்துருவோம். விடயம். அடுத்து நம்ம கொடுக்கணும் ஸ்கூல். ஸ்பேஸ் ரிமூவ் பண்ண வேண்டி வரும் பாடசாலையில். ரைட், திரும்பியும் நான் மார்க் ஃபால் கொடுத்துட்டு அதில் ஸ்பேஸை, லைன் பேராகிராஃப் ஸ்பேஸை சேஞ்ச் பண்ண போகிறேன். ரைட், ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். இன்னும் கொடுக்கலாம். நம்ம எழுத்தோட சைஸை 10 ஆக்கிவிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. நார்மலான டிசைன் ஒன்று நம்ம கிடைச்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம இங்கே பிக்சர்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். ரைட், பிக்சர்ஸ் நான் டெஸ்க்டாப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டிக்கர்ஸ் இதை இன்சர்ட் பண்ணுறேன். ரைட், இது முதல்ல வாப் டெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்வோம். வாப் டெக்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் ரொம்பவுமே பெருசாக இருக்குது. அதில் சைஸை ஷிஃப்ட் கீயை பிடிச்சிட்டு எடுத்தோம்னு சொன்னால் இன்னும் சின்னதாகும். சின்னதாகிடும். சின்னதாகிடுச்சு. அதை கொண்டு போய்ட்டு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ரைட், ஓகே. ஒரு ஃபோட்டோ நமக்கு தேவையானது அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. கண்ட்ரோல் கீயோட இப்போ நம்ம முதல்ல எடுத்து ரெக்டாங்கிள், அடுத்து டெக்ஸ்ட் பாக்ஸ், கடைசி எடுத்து பிக்சர், மூணையுமே தெரிவு செஞ்சுட்டு மேலே இருக்க பிக்சர் ஃபார்மேட் பிக்சர் ஃபார்மேட் டூலுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் எனக்கு கொடுத்துருப்பாங்க குரூப். அப்படி கிளிக் பண்ணுங்கள், குரூப் ஆக்கி விடுங்க. குரூப் ஆக்குனீங்கன்னா இது அவ்வளோவுமே ஒரு தனி ஃபோட்டோவாக மாறிடும், குரூப்பாக மாறிடும். ரைட், இப்போ அதுக்கு மேலே கிளிக் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா நமக்கு டூப்ளிகேட் கிடைச்சிடும். டூப்ளிகேட் எடுத்து அடுத்த பக்கத்தில் வச்சாச்சு. ரைட், நான் இந்த மாதிரி நிறைய டூப்ளிகேட் எடுக்க போகிறேன். கண்ட்ரோல் டி,
அடுத்தது டூப்ளிகேட் எடுத்து வச்சு போடுறேன். ரைட், ஓகே. அடுத்தது கண்ட்ரோல் கீயோட 4 ஃபோட்டோவையும் தெரிவு செஞ்சு கொள்வோம். ஓகே, இந்த 4 ஃபோட்டோவையும் ஃபார்மட் டூலில் போயிட்டு குரூப் ஆக்கி விடுவோம். ரைட்டு, இது அவ்வளோவுமே குரூப் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் டி, டூப்ளிகேட் கொண்டு வந்துடும். அதை எடுத்து அடுத்து கீழே போடுது. ரைட்டு, இது திரும்பியும் நம்ம குரூப்பாக இருக்கிறத அன்குரூப் ஆக்கி விட்டுருவோம். அன்குரூப் ஆகிடுச்சு. நமக்கு இன்னும் 2 தான் வேணும். இதை டூப்ளிகேட் எடுங்க. அடுத்த டூப்ளிகேட் அதையும் தூக்கி போட்டாச்சு. ரைட், தெரிவு செஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா முதல் ஃபோட்டோ ஓகே. மற்றது ஒரே பிக்சர், ஒரே ஸ்டிக்கர் உள்ள மாதிரி ஒரே டிசைனில் இது இருக்குது. நம்ம இதில் உள்ள பிக்சர்ஸ் எல்லாம் மாற்றி விடுவோம். ரைட், நான் முதல்ல டான் குரூப் பார்க்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த பிக்சரை மட்டும் எடுத்துகிட்டு அதை டெலிட் பண்ணி போட்டோம். திரும்பியும் நம்ம இன்சர்ட் கீ போகிறோம். பிக்சர் ஒன்று இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால், அதையும் வாப் டெக்ஸ்ட் கொடுத்துக்கொள்ளணும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட். முதல்ல நம்ம கொடுத்த ஃபோட்டோட சைஸ் நமக்கு நல்லா தெரியும் இப்போ. ரைட், இதையும் அன்குரூப் பண்ணாலும் தெரியும். ரைட், குரூப் அன்குரூப் பண்ணியாச்சு. ரைட், நம்ம இப்போ இந்த ஃபோட்டோட சைஸ் நமக்கு தெரியுது. கிட்டத்தட்ட 4.54 3 4.50 மாதிரி தெரிவு செய்கிறேன். ரைட், இந்த ஃபோட்டோ தெரிவு செஞ்சு இதில் சென்டிமீட்டரை 4.5 ஆக்கி விடுறேன். என்டர் பண்ணால் ஓகே, அதுக்கு இது சைஸ் ஆகிடும். ரைட்டு, இப்போ அது நமக்கு தேவையான இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாரு. அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த பிக்சர் ஃபோட்டோ இதே அன்குரூப் ஆக்கி போடும். ஓகே, இப்போ நம்மளோட ஸ்டிக்கர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை இப்போ பிடிஎஃபாக மாற்றிக்கொள்ளணும். ஃபைலுக்கு போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க பிடிஎஃபாக. ரைட்,
ஸ்டிக்கர்ஸ்னு சொல்லி சேவ் பண்ணி விடுறேன். ரைட், இப்போ நம்மளோட டாக்குமெண்ட் பிடிஎஃப்பாக சேவ் ஆயிரும். நமக்கு தேவையான அளவு பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். ரைட், நம்மளோட பிடிஎஃப் இந்த கிடைச்சி. நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு ஸ்டிக்கரில் பேர் டைப் பண்ணி ஸ்கூல் லோகோ போட்டு எப்படி செய்கிறதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ மூலம் இலகுவாக ஒரு நோட் புக் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பிஎன்ஜியாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். சும்மா கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே ஸ்டிக்கர்ஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி பிஎன்ஜின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வரும். ஓகே, இந்த வீடியோவோட இணைந்திருந்த எல்லாருக்கும் நன்றி.